இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கர்ட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் தான். நம்மளுக்கு எவ்வளோ கர்ட் ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரைஸ் மட்டும் செப்பரேட்டாக ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கிறேன். நிறைய குவான்டிட்டி கர்ட் ரைஸ் செய்கிறதா இருந்தால் கர்ட் ரைஸ் செய்யும் போதே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயில் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக செய்திருக்கிற ரைஸே ஒரு எவ்வளோ கர்ட் ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா எப்படி ஒரு ஸ்மாஷரோ கரண்டியோ வச்சு நல்லா நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் கர்ட் ரைஸ் செய்ய போகிறோம். அது ஒருத்தருக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவு கர்ட் ரைஸ் தான். இதை ஸ்மாஷ் பண்ணிட்டோம். கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டும் ரைஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி வச்ச ரைஸோட கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரா ஆனியன்ஸ் 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி, கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் ரைஸ் தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தட்டி வச்சுது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நான் மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் 2, இது கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மோர் மிளகாய் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி கண்டிப்பாக போடுங்க, இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம மிளகாய் இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கர்ட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மோர் மிளகா போட்டு தயிர் தாளித்து சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மோர் மிளகா இஞ்சி போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டியே மோர் மிளகா அப்புறம் ரா ஆனியன்ஸ் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கர்ட் ரைஸ் 1 கப்பு கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் பிக்கல் வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். கார்லிக் பிக்கல், உங்கள்கிட்ட எந்த பிக்கல் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிக்கலில் இருக்கிற சால்ட்டு, மோர் மிளகாவில் இருக்கிற சால்ட்டு இந்த கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.